ஏற்கனவே வந்து தச்சு வச்ச ப்ளவுஸில் இப்போ ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் தைக்க போகிறோம். அது எப்படின்னு தானே பார்க்குறீங்க. வாங்க நம்ம ரவுண்ட் நெக்கில் தைக்க போகிறோம். ரவுண்ட் நெக்கில் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம லேஸ் வச்சு அந்த ரவுண்டு சுற்றி நம்ம அடிச்சிடலாம். நான் எப்படி அடிக்கிறேனோ அதே மாதிரியே வந்து அடிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் கற்றுக்கலாம். இதில் வந்து மிஷின் வந்துட்டு நான் தைக்க தெரிஞ்சால் மட்டும் போதும். மிஷினில் நம்ம நேர் தையல் போட தெரிஞ்சால் மட்டும் போதும். இந்த டிசைனை நம்ம ஈஸியாக தைச்சிடலாம். அதாவது நீங்கள் வெளியில் வந்து தைக்க கொடுத்துட்டு கூட இந்த டிசைனை நீங்கள் தைச்சிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம ரவுண்டில் லேஸ் வச்சு அடிச்சிட்டோம். இப்போ முன்பகுதி வரைக்குமே நான் லேஸ் கொடுத்து நான் அடிச்சிருக்கேன். இந்த ரவுண்ட் நெக்கில் நம்ம லேஸ் வச்சு அடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம இந்த ரோப்பு வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எவ்வளோ நீளம் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 2.5 மீட்ரு எடுக்கணும். அதோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 மீட்டர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு 2 பக்கம் நம்ம மாற்றி மாற்றி தைக்கும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கம்மியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இடையில வந்து துணி வந்து அந்த நாட்டோட கயிறு வந்து பத்தாமல் போச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து அதில் ஜாயிண்ட் கொடுக்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா 2.5 மீட்டருக்கு மேலே 2.5 மீட்டர்லேருந்து ஒரு 3 மீட்டருக்குள்ளே எடுங்க. அது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நடுவில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரவுண்ட் நெக் அடித்தோம் பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்துலேயே வந்து வர்ற மாதிரி 2 நாட்டையும் வந்து 2ஆக மடிச்சுட்டு நடு சென்டர்லேருந்து இப்போ வந்து நம்ம 1 பை 1ஆக தைச்சிட்டே போகலாம். ஒரு கயிறை அந்த சைடும் ஒரு கயிறை இந்த சைடும், அதாவது நம்ம பின்னல் எப்படி போடுவோமோ அது மாதிரி மாற்றி மாற்றி அந்த பின்னல் மாதிரி நம்ம போட்டுகிட்டே வரணும். இப்போ உங்களுக்கு புரியலை அப்படின்னா கூட நான் வெளியில் எடுத்து உங்களுக்கு நான் பாதி தைச்ச பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். இதிலே வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். இருந்தாலும் சில பேருக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து அது எப்படி தைக்கிறோம் அப்படின்றதே குழப்பமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஒரு 2 தையல் போட்ட பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த இடம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த மாதிரி ஒரே ஈவனாக எவ்வளோ நம்ம தைச்சிருக்கோமோ அதே மாதிரி ஒரே மாதிரி நம்ம தைச்சிட்டே வரணும். அது தைக்க உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். நம்ம பீஸ் தைச்சதுலேயே நம்ம அடுத்த பீஸ் இவ்வளோ தான் வைக்கணும் அப்படின்றத நம்ம தைக்கும்போதே கணிச்சிருவோம் அதை. இப்போ நான் வெளியில் எடுத்து வச்சு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நான் காமிக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சதா அப்படின்றத சொல்லுங்கள். புரியலை அப்படின்னா கூட நீங்கள் புரியலைன்னு சொல்லுங்கள். நம்ம ஷார்ட் வீடியோவில் கூட நம்ம அதை தெளிவாக நம்ம விளக்கலாம். உங்களுக்கு நான் வெளியில் எடுத்து வச்சு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்ம மடிப்பு வச்சுருக்கோம். அதாவது மாற்றி மாற்றி பின்னல் மாதிரி போட்டிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கயிறை வந்து இந்த சைடும் ஒரு கயிறை அந்த சைடு இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி நம்ம இப்படி பின்னல் போட்டுட்டு இதுலேயே நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டிசைன் முடித்ததுக்கு பின்னாடி இது வந்து நம்ம பின்னல் வந்து நம்ம ரவுண்டு வரைக்கும் போட்டால் போதும். முன்னாடி வந்து தேவையில்லை. வேணுன்றவங்க வச்சுக்கோங்க, வேணுன்றவங்க அந்த முன்பகுதியிலே பின்பகுதியிலே நிப்பாட்டிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு லேஸ் கொடுத்து நம்ம அடிக்க போகிறோம். அந்த முன் சைடு என்ன லேஸ் கொடுத்தோமோ அதே லேஸை இந்த பக்கம் கொடுத்துட்டு லேஸ் வந்து ஒரே சைடு பார்க்குற மாதிரி 2 லேஸுமே ஒரே சைடு பார்க்குற மாதிரி இந்த மாதிரி வச்சு அடிச்சுக்கோங்க. அந்த பின்னல் மாதிரி நம்ம பின்னலும் இல்லையா, அதுக்கு நடுவில் வச்சு நம்ம பாசி வச்சு தைச்சிடலாம். பாசி வந்து நம்ம நார்மலாக எப்பயுமே தைக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த நடுவில் அந்த பாசி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு டிசைன் ப்ளவுஸ் ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் நம்ம சிம்பிளாக சூப்பராக தைச்ச ப்ளவுஸில் எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்றதை பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.